வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மே 18 முள்ளிவாய்க்கால் வலி சுமர்ந்த ஊர்தி பவனி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. தமிழர்களின் இலக்கு மாற்றமடையவில்லை என்பதற்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சாட்சியாகும் என அருட்தந்தை மா. சக்திவேல் தெரிவித்துள்ளார். ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்றைய நாள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குமுதினி படுகொலையின் 40ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை நெடுந்தீவில் உணர்வுபூர்வமாக நினைவுகூரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணுவில் பகுதியைச் சேர்ந்த சிறுமியொருவர் நடைபெறவுள்ள உலக கிண்ண சதுரங்க போட்டியில் 8 அகவைக்கு உட்பட்ட பெண்கள் பிரிவு போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகை அம்பாளுக்கு சாற்றிய சேலை 9 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. தனது அதிகார வரம்பை மீறி இந்தியாவுக்கு எதிராக செயற்பட்ட பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரக அதிகாரியை நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்தியா உத்தரவிட்டுள்ளது. கனடாவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்பென விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபியின் முன்பாகவும் மல்லாகம் பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலக அளவில் பரவலாக வாழ்ந்து வரும் தமிழர்கள் மத்தியில் என்றுமே மறக்க முடியாத நாளாக மே 18ஆம் நாள் வரலாற்றில் பதிவாகியுள்ளது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட நிலையில் யுத்தத்தின் கடைசி நாட்களில் உயிரிழந்த உறவுகளின் நினைவாக ஆண்டுதோறும் மே 18ஆம் நாள் தமிழின அழிப்பு நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தம் உக்கிரமடைந்த நிலையில் அந்த யுத்தம் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இருந்த மக்கள் பல வார காலமாக உணவிற்கு பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் தமது பசியை ஆற்றுவதற்காக அவர்களுக்கு கிடைத்த அரிசியை கொண்டு கஞ்சி தயாரித்து பட்டினியை எதிர்கொண்டிருந்தனர். இறுதி யுத்தத்தில் சிக்கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் பசியை போக்கிய இந்த கஞ்சி உணவை ஈழத் தமிழர்கள் இன்றும் மறக்கவில்லை. அப்போது முதல் ஆண்டுதோறும் மே மாதம் 18ஆம் நாளுக்கு முன்னர் சுமார் ஒரு வார காலம் தமிழர் தாயகத்தின் பகுதிகளில் இந்த கஞ்சி ஆக்கப்பட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மே 18 முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த ஊர்தி பவனி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. மே 18 முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த ஊர்தி பவனி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் நினைவிடத்திலிருந்து இன்று ஆரம்பமாகியுள்ளது. இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த ஊர்தி பவனியானது வடக்கு மாகாணம் எங்கும் மக்கள் நினைவு கூறத்தக்க வகையில் கொண்டு செல்லப்படுவதுடன் மே 18ஆம் நாள் முள்ளிவாய்க்காலில் ஊர்தி பவனி நிறைவடைய உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர். தமிழர்களின் இலக்கு மாற்றமடையவில்லை என்பதற்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சாட்சியாகும் என அருட்தந்தை மா. சக்திவேல் தெரிவித்துள்ளார்.
வடகிழக்கு தமிழர்களின் அரசியல் தாகமும் அது நோக்கிய பயண இலக்கும் மாற்றமடையவில்லை என்பதற்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உலக நாடுகளுக்கு உயிர்ப்பு மிகு சாட்சியாகும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஈழத்தமிழர்களின் அரசியல் எழுச்சியையும் அதன் தாகத்தையும் அதற்கான போராட்ட வலிமையையும் அடக்கி ஒடுக்கி அழிக்க சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் 3 தசாப்தங்களுக்கும் மேலாக பாரிய போர் தொடுத்து இறுதியில் இனப்படுகொலையை நிகழ்த்தி மனித பேரவலத்தை ஏற்படுத்தினாலும் வடகிழக்கு தமிழர்களின் அரசியல் தாகமும் அது நோக்கிய பயண இலக்கும் மாற்றமடையவில்லை என்பதற்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உலக நாடுகளுக்கு உயிர்ப்புமிகு சாட்சியாகும். எனினும் தமிழர் தேசத்தில் ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகளின் தேர்தல் அரசியல் தலைமைத்துவ போட்டிகள் காரணமாகவும் சுகபோக அரசியலுக்காகவும் கொள்கை தடம் மாறியவர்களாலும் அவர்களின் வழிகாட்டலில் இனப்படுகொலையாளர்களுக்கே வாக்களிக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதன் குற்றப்பலியை தடம் மாறிய அரசியல் கட்சிகளும் அதன் தலைமைத்துவங்களும் ஏற்றே ஆக வேண்டும். இதன் காரணமாக தமிழின அழிப்பிற்கும் இனப்படுகொலைக்கும் துணை நின்ற பிரதான சக்தி எமது மண்ணில் கோட்டை அமைத்து அதனை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எம்மவர்களே துணை நிற்கும் அரசியல் சூழ்நிலை எம் மண்ணில் தோன்றியிருப்பதை அவதானிக்கலாம். இது நாம் அனுபவித்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை விட மிக பயங்கரமான அரசியல் அவலத்துக்கே வித்திடும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலாவது அரசியல் கட்சிகளும் அதன் தலைமைத்துவமும் உணர வேண்டும். இல்லையேல் வரலாறு இவர்களை மன்னிக்காது. ஆதலால் தமிழர் தேசம் காக்க போராடியவர்கள் ரத்தம் சிந்திய நிலத்தில் நின்று அரசியல் செய்யும் கட்சிகள் தனது வரலாற்று தவறினை திருத்திக் கொள்ளவும் அதன் அடையாளமாகவும் தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து உள்ளூராட்சி சபைகளில் எவ்வாறு கூட்டாக செயற்பட போகின்றோம் என்பது தொடர்பில் பொதுக்கூட்டு கொள்கை பிரகடனம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இக்கூட்ட பிரகடனம் எம் தேசத்துக்கும் தேசியத்திற்கும் எதிராக எம் மண்ணில் சதிவலை விரிக்கும் அரசியல் சக்திக்கும் அவர்களின் அரசியல் துணை படையினருக்கும் எமது வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைதல் வேண்டும். யுத்த காலத்தில் படையினரின் மூலம் எமது நிலங்களை ஆக்கிரமித்துள்ள சிங்கள பௌத்த பேரினவாத அரசும் அதன் காவலர்களான ஆட்சியாளர்களும் தாம் உருவாக்கிய அதே கருத்தியல் கொண்ட பல்வேறு திணைக்களங்கள் ஊடாகவும் நேரடியாக விகாரைகளை கட்டியும் நிலங்களை கையகப்படுத்தியவர்கள் தற்போது வடக்கு கிழக்கு பிரதேசங்களின் வளம் மிகுந்த கரையோர பிரதேசங்களை கையகப்படுத்தி எம்மவர்களை நிலமற்றவர்களாக்கி வறுமைக்குள் தள்ளுவதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பது தற்போதைய ஆட்சியாளர்களின் உண்மை அரசியல் கோர முகத்தினை அம்பலப்படுத்தியுள்ளது. இதனை கூட்டாக மக்கள் சக்தியோடு எதிர்த்து நிலம் காத்திட அவசர வேலை திட்டமும் வேண்டும். இதனை நோக்காக கொண்டு செயற்படுவதற்கான முன்னோடி செயற்பாடாக அடிமட்ட மக்களை திரட்டி நம்பிக்கையூட்டும் செயற்பாடாக உள்ளூராட்சி மன்றங்களின் இயக்கம் தொடர்பில் அரசியல் கொள்கையில் தடம் மாறாத நம்பிக்கை மிகு கொள்கை பிரகடனம் செய்திட கட்சி தலைவர்கள் முன்வர வேண்டும் என அவசர வேண்டுகோளையும் இவ்வேளையில் விடுகின்றோம். மீண்டும் கூறுகின்றோம், கூட்டு அரசியல் பிரகடனம் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சியை தாம் சார்ந்த கட்சி வசப்படுத்துவதற்காகவோ கட்சி அரசியலை பலப்படுத்துவதற்காகவோ தனிநபர் பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காகவோ அமையக்கூடாது. தாயகம் மற்றும் தேசிய அரசியலை நோக்கிய மக்கள் அரசியலை மையப்படுத்தி உள்ளூராட்சி சபைகள் மூலம் அபிவிருத்தியோடு மக்கள் அரசியலை முன்னெடுக்க அரசியல் கட்சிகளும் அதன் தலைமைத்துவங்களும் தியாக உணர்வோடும் விட்டு கொடுப்போடும் வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வண்ணமாகவும் தமிழர் தேசியம் நோக்க நிலை நின்று கூட்டு பொது பிரகடனம் செய்திட வேண்டும். அதுவே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கும் அங்கு ஏற்றும் சுடருக்கும் உயிர் கொடையானவர்களுக்கும் கௌரவமாகவும் வாக்களித்த மக்களுக்கும் தேசத்திற்கும் தேசியத்துக்கும் கவசமாக அமையும் என்பதையும் உறுதியுடன் கூறுகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்றைய நாள் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆணையரவு தேசிய உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி இன்றைய நாள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் தற்போதுள்ள பொது முகாமையாளர், முகாமைத்துவ பிரிவினர், உதவி முகாமையாளர் மற்றும் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் எம்மை பழிவாங்குவது போல செயற்படுகின்றார்கள். எமக்கு உரிய வகையில் வேலைகளை வழங்குவதில்லை. எமக்கான மருத்துவ வசதிகள் உப்பளத்தில் இல்லை. குடிநீர் பிரச்சினை காணப்படுகின்றது. குடிநீரை வெளியே உள்ள தாங்கியில் இருந்துதான் உள்ளே எடுத்து
செல்ல வேண்டும். மதியம் 10 மணி ஆனதும் நாங்கள் எடுத்துச் செல்கின்ற குடிநீரோ அல்லது தாங்கியில் உள்ள குடிநீரோ மிகவும் சூடாகி காணப்படும். ஆகையால் நாங்கள் அதனை குடிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. இந்த மாதம் தொடங்கி இதுவரை எமக்கு 4 நாட்களே வேலை வழங்கப்பட்டது. 10 நாட்கள் வேலை இல்லாமலே இருக்கின்றோம். இதனை விட இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகின்றனர். மனித வலு இருக்கும் போது இயந்திர வலுவை பயன்படுத்துகின்றனர். வேலை செய்யும் எமக்கு சீருடைகளோ பாதுகாப்பு கவசங்களோ வழங்கப்படுவதில்லை. ஒரு ஊழியர் உப்பளத்தில் வேலை செய்யும் போது இறந்தால் கூட எமது பணத்தில் தான் அவரது சடலத்தை கொண்டு செல்ல வேண்டும். அவரது கண்ணீர் அஞ்சலி பத்திரிகைகள் கூட எமது பணத்தில் தான் வெளியிட வேண்டுமே தவிர நிறுவனம் எமக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளையும் வழங்காது. இந்த உப்பளத்தை திறந்து வைக்கும் போது 8000 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதி வழங்குவதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் எமக்கு பின்னர் வழங்கப்பட்டது 800 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதியே. அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே அளவான போனஸ் கொடுப்பனவே வழங்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை காணப்படுகின்றது. ஆனால் இங்கு எமது வரவினை பார்த்து மிகவும் குறைந்த போனஸ் தொகையே கொடுப்பார்கள். வேலைக்கு வராதது எமது பிழை அல்ல. எமக்கு சுழற்சி முறையிலேயே வேலை வழங்குகின்றனர். ஆகையால் நாங்கள் எவ்வாறு ஒழுங்காக வேலைக்கு வருவது? எமக்கான ஒரு தொழிற்சங்கத்தை இயங்க விடுவதில்லை. ஊழியர்களின் நலனுக்காக யாராவது குரல் கொடுத்தால் அவரை பிடித்து அடித்து வெளியே துரத்துங்கள் என தெரிவித்தார்கள். இது அரசு நிறுவனம் போல அல்லாது முதலாளித்துவத்துடன் கூடிய தனியார் நிறுவனம் போலவே செயற்படுகின்றது. ஒரு நாள் 5 ஊழியர்களின் உழைப்பு மட்டும் போதும் இங்கு வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களின் ஒரு நாள் சம்பளத்தை கொடுப்பதற்கு. அவ்வளவு லாபம் ஈட்டும் உப்பளமாகவும் இலங்கையின் மிகவும் பெரிய உப்பளமாகவும் இந்த உப்பளம் காணப்படுகின்றது. ஊழியர்களின் நலனுக்காக யாராவது அதிகாரி இங்கு குரல் கொடுத்தால் உடனே அவற்றை இடமாற்றம் செய்கின்றனர். பல வருடங்கள் இங்கு பணியாற்றியவர்களை கூட மதிப்பதில்லை. இங்கு பணிபுரியும் முகாமையாளர் உள்ளிட்ட பலர் உப்பு தொடர்பான அடிப்படை அறிவற்றவர்களாகவே காணப்படுகின்றனர். ஏற்கனவே இங்கு பணியாற்றியவர்களின் அனுபவங்களை கூட அவர்கள் கேட்பதில்லை. அப்படி கூறினாலும் அதனை தட்டி கழிக்கின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பினை ஹம்பாந்தோட்டை, மன்னார், தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு சென்று அங்கு வைத்து பொதியிட்ட பின்னர் மீண்டும் எமது பகுதிகளுக்கு கொண்டு வந்து விநியோகம் செய்கின்றனர். இதனால் 2 போக்குவரத்து செலவு காரணமாக உப்பின் விலையை அதிகரித்து விற்பனை செய்கின்றனர். எமது பகுதியில் விளையும் உப்பினை இங்கேயே வைத்து பொதியிடக்கூடிய வசதி இருந்தும் ஏன் வெளி மாவட்டம் கொண்டு செல்ல வேண்டும்? மழை பெய்தால் எம்மை வேலைக்கு வர வேண்டாம் என தெரிவிக்கின்றனர். ஆனால் மழை பெய்தாலும் இங்கே செய்வதற்கு பல வேலைகள் உள்ளன. ஒரு தொழிற்சாலைக்கு லாபம் வரும்போது நாங்கள் வேலை செய்கின்றோம். அதுபோல அந்த தொழிற்சாலைக்கு நஷ்டம் ஏற்படும் போதும் அந்த தொழிற்சாலை அதனை தாங்கிக் கொண்டு எமக்கு வேலையை வழங்கத்தான் வேண்டும். ஆனால் இங்கே அவ்வாறான நடைமுறைகள் காணப்படுவதில்லை. ரஜ உப்பு என்ற பெயரை மாற்றம் செய்து ஆணையிரவு உப்பு என்ற பெயரில் மாற்றியதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் இதுவரை பொதி செய்த உப்பு பைகளில் ரஜ உப்பு என்றே காணப்படுகின்றது. ஆணையிரவு உப்பு என்ற பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை. பெண் ஒருவர் தினமும் 65 அந்தர் உப்பு அள்ள வேண்டும் என கூறி அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகின்றனர். லாபத்தை பகிர்ந்து அளிப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதனை பகிர்ந்து வழங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. அந்த லாபத்தை எமக்கு பகிர்ந்தளிக்கின்றனர் இல்லை. இந்த கவன ஈர்ப்பில் ஈடுபட்ட போது முகாமையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் எங்களை கதைப்பதற்கு உள்ளே அழைத்தனர். ஆனால் ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. உள்ளே சென்று கலந்துரையாடிய போது அவர்கள் எங்களது பிரச்சனைகளை கருத்தில் கொள்ளவில்லை. நாங்கள் மண்வெட்டி பிடி திருடினோம், உப்பு திருடினோம் என்று பொய்யான குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றார்களே தவிர எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவது போல தெரியவில்லை. இது பார்ப்பதற்கு வெளியே ஒரு தேசிய உப்பளமாக காணப்பட்டாலும் பல பிரச்சனைகள் உள்ளே காணப்படுகின்றன. எனவே இதற்கு விரைவில் தீர்வு வழங்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். குமுதினி படுகொலையின் 40ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை நெடுந்தீவில் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமுதினி படுகொலையின் 40ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை வியாழக்கிழமை நெடுந்தீவில் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்படவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். நாளை வியாழக்கிழமை மே 15ஆம் நாள் காலை 8 மணிக்கு மாவிலித்துறை வீரபத்திரர் பிள்ளையார் ஆலயம், மாவிலித்துறை சபையரியார் ஆலயம் மற்றும் தேவசபை ஆலயம் என்பவற்றில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் ஆத்ம சாந்திக்கான வழிபாடுகள் சம நேரத்தில் இடம்பெறவுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு மாவிலி துறைமுக பகுதியில் படுகொலை செய்யப்பட்டோர் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபி வளாகத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறும் என்றும் நினைவேந்தல் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
1985 5/15 நாளன்று நெடுந்தீவின் மாவிலித்துறையில் இருந்து நைனா தீவின் குறிகாட்டுவான் துறைமுகத்திற்கு குமுதினி படகில் சென்ற பயணிகள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் நடுக்கடலில் வழிமறிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். இதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட மொத்தம் 33 பேர் குத்தியும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இணுவில் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் நடைபெறவுள்ள உலகக்கிண்ண சதுரங்க போட்டியில் 8 அகவிற்கு உட்பட்ட பெண்கள் பிரிவு போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். இணுவில் பகுதியைச் சேர்ந்த கஜிஷனா தர்ஷன் என்ற சிறுமி நடைபெறவுள்ள உலக கிண்ண சதுரங்க போட்டியில் 8 அகவைக்கு உட்பட்ட பெண்கள் பிரிவு போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். இது குறித்து அவரது தந்தை கருத்து தெரிவிக்கையில், எனது மகள் 2025 நடைபெறவுள்ள உலக கிண்ண சதுரங்க போட்டியில் 8 அகவைக்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் போட்டியிடுவதற்கு தெரிவாகியுள்ளார். 8 அகவையிலேயே எனது மகளுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, எனது மகள் இந்த ஆண்டு 5 சர்வதேச போட்டிகளில் விளையாட உள்ளார். கடந்த மாதம் அல்பேனியாவில் நடைபெற்ற மேற்கு ஆசிய இளையோர்களுக்கான போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்கு நிதி அனுசரணையாளர்கள் கிடைக்காததால் அந்த போட்டியில் பங்கு பெற்ற முடியவில்லை. கடந்த வருடம் தேசிய ரீதியாக நடைபெற்ற சதுரங்க போட்டியில் முதலிடத்தை பெற்று இலங்கையின் 8 அகவைக்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் உத்தியோகபூர்வ வீரராக தெரிவு செய்யப்பட்டு தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய பாடசாலைகள் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு 2 சர்வதேச வெண்கல பதக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். மேலும் கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்ற உலகளவிலான ரேபிட் செஸ் தரப்படுத்தலில் 2வது இடத்தில் காணப்பட்டார். இருப்பினும் இவர் தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் எமது நாட்டினை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடுவதற்கு நிதி வசதி குறைவாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகை அம்பாளுக்கு சாற்றிய சேலை 9 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகை அம்பாளுக்கு சாற்றிய சேலை 9 லட்சம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. குறித்த ஆலயத்தில் தீர்த்த உற்சவமானது நேற்றைய நாள் வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இதன்போது அம்பாளின் சேலைகள் ஏலத்தில் விடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஒரு சேலை 9 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். தனது அதிகார வரம்பை மீறி இந்தியாவுக்கு எதிராக செயற்பட்ட பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரக அதிகாரியை நாட்டை விட்டு வெளியேற்றுமாறு இந்தியா உத்தரவிட்டுள்ளது. தனது அதிகார வரம்பை மீறி இந்தியாவுக்கு எதிராக செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரக அதிகாரியொருவரை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்தியா உத்தரவிட்டுள்ளது. இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை 2 நாடுகளும் போரொன்றில் ஈடுபட்டுள்ளன. எனினும் பின்னர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு தற்போது அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் புதுடில்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரக அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரியொருவர் தனது அதிகார வரம்பை மீறி இந்தியாவுக்கு எதிராக செயற்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை ஏற்றுக்கொள்ள முடியாதவர் என அறிவித்து அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. கனடாவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் 3 முதல் 5% வரை அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் 2025ஆம் ஆண்டுக்கான கனடா உணவு விலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பால், வெண்ணெய் மற்றும் மாட்டிறைச்சி போன்ற உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பால் 2 லிட்டர் கார்டன் விலை $5.35 வெண்ணெய் 454 கிராம் பேக்கின் விலை $5.64 உள்ளது. இந்த நிலையில் உணவுப் பொருட்கள் விலை மேலும் 3 முதல் 5% வரை அதிகரிக்கக்கூடும் என 2025ஆம் ஆண்டுக்கான கனடா உணவு விலை அறிக்கை தெரிவிக்கின்றது. அதாவது ஒரு சராசரி கனேடிய குடும்பத்தின் அத்தியாவசிய பொருட்களுக்கான செலவு இந்த ஆண்டில் சுமார் $800 வரை எட்ட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வர்த்தக அணுகுமுறை மற்றும் வரிகளும் ஒரு காரணம் என அந்நாட்டு பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.